மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அப்படியே எடுங்க. போதுமில்ல இருமா, அப்படியே உங்கள் பின்னாடியே நான் வரணும், அவ்வளோதான். வா ஒன்று யார் விட்டா இனிமா ஒன்றை விட்டுட்டு யார் தேடுறா? அப்படியே ஒன்று விட்டுட்டு யார் தேடுறா? யானா மீன் பிடிக்கிறது விட்டுட்டேன். சரி அவ்வளோ இதெல்லாம் இதில் வந்து மாட்டாதில்ல, ஓரத்துக்கு வருமா? இது எடு, நான் என்ன எடு, இது மேலே இருந்து எடு. சரி சரி ஆ போ. அந்த செட்டியில் மாட்டிருக்கு போட்டு உள்ளட்டி ஒரே அரங்க அது ஆழமாக இருந்துட போகுது. ஈஸி விட்டுச்சு அந்த குச்சி. இப்போதான் மீன் தேர்த்து பா. ஏ சுவாமி எவ்வளோ பெருசு ஐயா. பாப்பாப்பா ஐயோ, இதை எப்படி அடிக்கணும் இதை? இது எப்படி கைட்டுறது? அப்பாடா தூக்கி வச்சு அட்டி. அதில் முள் இருக்கணும், அடிச்சிட போகுது. முள் இருக்கணும் அதில். ஆ தண்ணியில் விடாது, தண்ணியில் வெட்டி விடாது, அங்கே மேலே கரையில் ஏற்று. இதில் மீன் கிளியராக தெரியலண்ணா. ஏன்னா மீன் கிளியராக தெரியலையே. இல்லை கிட்டத்தை பார்த்தாலும் தெரியல, கிட்டத்தை பார்த்தாலும் தெரியலையே. ஆ தெரியலையே. இப்போ தான் தெரியுது. போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. வருமா முழுங்கிச்சு நல்லா. முழுங்கெல்லாம் இல்லை, நான் மொன வாயில் மாட்டினேன். தோல் ஜாஸ்தி இல்லை இங்கே. செவுளில் கையை விட்டு இழு. கையை நம்ம நரம்பு நம்மள அர்த்தம் இருக்கு. கையை அர்த்தம் கஷ்டமா. வாழை இல்லை, வாழை பிடிக்கலண்ணா. ஏற்று தள்ளு விட்டு வலிக்குது வளான்னு. இதை யாராச்சும் எடுத்தாலும் நம்ம தட்டி தள்ளுவான். தூக்கி வெளில இருக்கு. அப்பா எத்தனை 10 கிலோ தாண்டி இருக்கவங்க இருக்கு. சரி எவ்வளோ பெருசு இது பண்ணீங்களா? பாரு நீ அப்படியே போட்டு பாரு தெரிஞ்சானு. வீடியோ இருக்காங்க. எம்ம தண்ணியை வாயிலிருந்து விட்டுரு. அவ்வளோ நீட்டாக இருக்குது.
இவ்வளோ பெருசு சண்டை வந்துருந்துன்னா எப்படி இருக்கும்ல